தமிழ்நாட்டுல எத்தனையோ கோயில்கள், அந்த கோயில்கள்ல பல பாரம்பரியமான திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் அதுல ஒரு சில திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பானதாகவும் பாரம்பரியமாகவும் சரி, ரொம்ப ஒரு விமர்சையாகவும் நடத்தப்படக்கூடிய திருவிழாக்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப சில திருவிழாக்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா தான் மதுரையில நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா. இந்த 10 நாள்ல இருந்து 14 நாட்கள் வரை, 16 நாட்கள் கிட்ட நடக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா ஒரு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு பாரம்பரியமான ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இதுல பல சிறப்புகள் இந்த திருவிழாவில இருக்கு. அந்த திருவிழாவை பத்தி, இந்த திருவிழாவினுடைய சிறப்புகளை பத்தியும், அதுல ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய திருவிழாவினுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு பாரம்பரியமான திருவிழா அப்படின்னு பார்த்ததுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்து மதம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சிவன் பெருமாள் எல்லாம் ஒன்னா நம்ம ஒரு இந்து மதம் இன்னைக்கு பாக்குறோம். பட் முன்னாடி காலத்துல அந்த மாதிரி இல்ல. சிவனை கும்பிடுற சைவர்களுக்கும் பெருமாளை கும்பிடுற வைணவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஒரு தனித்தனி மதங்களாக இருந்துச்சு. இப்படி இந்த இரண்டு மதங்களுக்கும் இந்த இரண்டு மதங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு திருவிழாவா இந்த சித்திரை திருவிழா கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது பாண்டிய மன்னனுடைய மகளாக அவதரித்த மீனாட்சிய சொக்கநாதர் திருமணம் செய்யறது தான் இந்த திருவிழா அப்படின்னு சொன்னாலும், அந்த மீனாட்சியினுடைய சகோதரனாக கல்லழகராக அந்த பெருமாள் அந்த தன்னுடைய சகோதரிய தாரை வார்த்து கொடுக்கிறதாக இந்த திருவிழா கொண்டாடப்படுது. இது இந்த இரண்டு மதங்களையும் அவங்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகளையும் களையிறதுக்காக மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களால ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒரு நல்ல முயற்சி பல நூறு ஆண்டுகளாக இது கடைபிடிக்கப்பட்டு இந்த திருவிழாவினுடைய ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா இந்த திருவிழாவை ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணா ஆக்குறது அப்படிங்கிறது இந்த விஷயம்தான். இப்படி இரண்டு மதங்களையும் இணைக்கிறத தவிர இந்த திருவிழா வேற என்ன சிறப்புன்னு பார்த்தா பல சிறப்புகள் இருக்குங்க. அதாவது கொடியேற்றத்தை அன்னைக்கு திருவிழா ஆரம்பிச்சு 10 நாள் மீனாட்சியினுடைய திருவிழா, 10வது நாள் திருக்கல்யாணமும், அதுக்கு அடுத்த நாள் திரு தேரோட்டமும், அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் தேர் தடம் பார்க்க வர்றது அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சியும் சொக்கரும் வீதி விழா 10 நாட்களும் வீதி விழா வர்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் திருக்கல்யாணத்து அன்னைக்கு அழகர் கோயில இருந்து அழகருடைய புறப்பாடு, அப்புறம் அவர் வர்ற வழியில ஊர்கள் எல்லாம் அவரை எழுந்தருளி, அப்புறம் மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம் தர்றது, ஆத்துல இறங்குறது, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ஊர்கள் எல்லாம் இந்த அழகர் எழுந்தருளிட்டு திரும்பி அவர் பூப்பல்லக்குல மலைக்கு போற வரைக்கும் 16 நாள் இந்த திருவிழா நடக்குது. இந்த 10 நாள் மீனாட்சியுடைய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல மீனாட்சியும் சொக்கநாதரும் அந்த வீதி 4 மாசி வீதிகளும் உலா வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு சிறப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு வாகனம் இருக்கு அப்படிங்கிறதும் சித்திரை திருவிழாவுடைய மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. முதல் நாள் திருவிழாவான கொடியேறின அன்னைக்கு அன்னை மீனாட்சியும் சொக்கரும் அன்ன வாகனத்திலையும் பூத வாகனத்திலையும், இரண்டாவது நாள் கற்பக விருட்ச வாகனத்திலையும் சிம்ம வாகனத்திலையும் எழுந்தருள் இந்த 4 மாசி வீதியும் சுத்தி வருவாங்க. அந்த வகையில 3வது நாளான இன்னைக்கு அன்னை மீனாட்சியும் சொக்கரும் கைலாச பர்வதம் மற்றும் காமதேனு வாகனத்துல 4 மாசி வீதிகளை சுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல வர்றதுதான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம், அந்த சித்திரை திருவிழாவுடைய சிறப்பு. ஒவ்வொரு நாளும் அவங்க வரும்போது ஒவ்வொரு விசேஷம் இருக்கு, ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த வாகனங்கள்லயும் சரி, அந்த இதுலயும் சரி, ஒவ்வொரு லீலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் இந்த தொடர்ந்து இந்த சித்திரை திருவிழாவை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் அதுல என்ன சிறப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.